ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எடிட்டோரியல்ல டேர்னிங் டைட் ஆன் தி எக்ஸ்போர்ட் ரீபவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ டேர்னிங் டைடுனா ஒரு பேரழை, சரியாங்க. ஸோ டேர்னிங் டைட் அப்படின்னா இப்போ அலை நம்ம பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. டைடுனா பேரலை, டேர்னிங்னா திரும்பி நம்ம பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆன் த எக்ஸ்போர்ட் ரீபவுண்ட். ஸோ எக்ஸ்போர்ட் கொஞ்ச நாளா ரொம்ப டவுன் ஆயிருந்துச்சு, கம்மியா இருந்துச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் வந்து திரும்பியும் மறுபடியும் நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரம் a reasonably healthy show at the onset of the financial year. onsetனா ஸ்டார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷம் ஆரம்பத்துல நல்ல ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்தியாஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேட் ஸ்ட்ரம்பிள்டு ஷார்ப்லி இன் த செகண்ட் குவார்ட்டர். ஹேடுனா முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் குவார்ட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ஏப்ரல், மே, ஜூன். செகண்ட் குவார்ட்டர் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த செகண்ட் குவார்ட்டர்ல வந்து தடுமாற ஆரம்பிச்சிச்சு. ஸ்டம்பிள்டு அப்படின்னா தடுமாற்றம், தடுமாற ஆரம்பிச்சிச்சு. ஷ்ரிங்கிங் அண்ட் ஆவரேஜ் 5.8% ஓவர் த ஃபர்ஸ்ட் 2 months. ஸோ லாஸ்ட் 2 months காட்டிலும் ஓகேவாங்க, ஆவரேஜ் வந்து 5.8% குறைய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ரைசிங் ஏ மியர் 0.5% இன் செப்டம்பர். ஸோ செப்டம்பர்ல மட்டும் வெறும், மியர்னா வெறும், ஒன்லி அந்த மாதிரி அர்த்தம், வெறும் 0.5% தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் பாருங்க, ஃப்ரம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஃப்ரம், ஓகேவாங்க. ஸோ செகண்ட் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்றாங்க, செகண்ட் குவார்ட்டரில், அதனால இந்த செகண்ட் குவார்ட்டர். ஸோ செகண்ட் குவார்ட்டர் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இந்த 3 monthsல அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் இன்னு தான் வரும். ஸோ இது முடிஞ்சு போன விஷயம், அதனால பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்காங்க. தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு, அதுவுமே ஹேட் ஸ்டம்பிள்டுன்னு சொல்லிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவாங்க, பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தடுமாற்றம், அதுக்கப்புறம் தான் ஆவரேஜ் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம், அதனால அங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் த ஃபர்ஸ்ட் 2 months, இந்த இடத்துல ஓவர் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்துன்னா 2 மாதங்களையும் விட. ஸோ ஒரு கம்பேரிசன்ல வரும்போது அந்த இடத்துல ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் half the year gone by, exports were up just 1%. ஸோ 6 மாசம் போயிடுச்சு. வித் half the year gone by, வித்னா 6 மாசம் கடந்துருச்சு, நம்ம கூடயே தான் அந்த 6 மாசம் வந்திருக்கு, அதனாலதான் வித். ஸோ 6 monthsன்னு சொல்லாம half the year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. half the year gone by, கடந்த போதிலும், அதாவது இப்பதான் கடந்திருக்கு, அதனால கடந்த போதிலும் அப்படி சொல்லும்போது gone byன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வேர் அப் ஜஸ்ட் 1%. ஜஸ்ட் 1% தான் எக்ஸ்போர்ட்ஸ் கூடியிருக்கு, அதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸ் தான், அதனால இந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க gone by, அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ சென்டென்ஸ் ஃபுல்லாவே பாஸ்ட்ல இருக்கிறதுனால இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் பேக்ட்ராப், த 17.25% surge in merchandise shipments to overseas market through October is a positive surprise. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல, ஓகேவாங்க, பேக்ட்ராப்னா பேக்ரவுண்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நடுவுல the 17.25 surge in merchandise. ஸோ சர்ஜ்னா இன்க்ரீஸ். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 17.25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெர்ச்சன்டைஸ்னா இந்த குட்ஸோட ஷிப்மெண்ட்ஸ் டு ஓவர்சீஸ்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் மார்க்கெட் த்ரூ அக்டோபர். ஸோ அக்டோபர் முழுவதும். ஸோ இது சப்போஸ் இது அக்டோபர்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் ஃபுல்லா அப்படின்னு சொல்றதுனால த்ரூ அக்டோபர் இஸ் எ பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். ஸோ இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது, சர்ப்ரைஸாவும் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க. ஷிப்மெண்ட்டை எங்க அனுப்பியிருக்காங்க? ஓவர்சீஸ் மார்க்கெட், ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ டெஸ்டினேஷன் வரும்போது அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் டூ தான் வரும். ஸ்டார்டிங்னு வந்தா ஃப்ரம் வரும், இங்க போய் முடிய போகுது அப்படின்னா டூ வரும். வித் த இயர் செகண்ட் ஹையஸ்ட் டேலி ஆஃப் $39.2 billion. ஸோ ஹையஸ்ட் டேலினா ஸ்கோர், ஹையஸ்ட் ஸ்கோர்னு சொல்லலாம், இல்லைன்னா அமௌண்ட், ஹையஸ்ட் அமௌண்ட். ஸோ அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டேலி படிப்பாங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் டேலி ஆஃப் $39.2 billion. ட்ரேட் மேண்ட்ரைன்ஸ் ஹாவ்
attributed the uptick to stronger demand for the Christmas season in developed markets. ஸோ மேண்டரின்ஸ் அப்படின்னா ட்ரேட் ஆஃபீஸர்ஸ் இல்லை ட்ரேட் ரிலேட்டடா டீல் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்லை ஜாம்பவான்ஸ் ட்ரேட் மேண்டரின்ஸ் ஹாவ் அட்ரிபியூட்டட் த அப்ட்ரிக். அட்ரிபியூட்டட்னா ஹாவ் ரீசன்ட். ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்டிக் 2. இப்ப ரீசன் வந்திருக்கு, அப்ப அந்த இடத்துலயும் பாருங்க 2 தான் வருது. ஸோ 2 வந்து டெஸ்டினேஷனுக்கு யூஸ் பண்றோம், அதே மாதிரி சம் ரீசன் சொல்லும் போது யூஸ் பண்றோம். The uptick to stronger demand for the Christmas season in developed markets. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கிறிஸ்மஸுக்காண்டி நிறைய இம்போர்ட் பண்றாங்க. If this festive season demand holds, இந்த festive seasonோட demand continue ஆச்சுன்னா, holdsனா continues, at least the next couple of months should see healthy numbers. அப்ப குறைஞ்சது அட்லீஸ்ட்னா குறைஞ்சது அடுத்த 2 மாசங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்சர்டன் கண்டிஷன், அதனால அந்த இடத்துல இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, இஃப் திஸ் டிமாண்ட் ஹோல்ஸ், ஸோ இந்த டிமாண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா, ஸோ இது இஃப் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா மெயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அப்படின்னு ஃபியூச்சர்ல ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ வித் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரைசிங் 14.6% பை செப்டம்பர். ஸோ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது ஐடி இல்லை நம்ம ஏதாவது மித்த கண்ட்ரிஸ்க்கு செஞ்சு தர வேலைகள், அதோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து செப்டம்பர்ல 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அஃபீஷியல் ஹோப்ஸ் ஆஃப் கியூமுலேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் த்ரூ 2024-25 crossing a record $800 billion may yet be attained. ஸோ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகுறதுனால ஸோ இன்னும் மொத்த எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ஓவராலா இந்த 2024-25 பீரியட்ல ஸோ $800 பில்லியனை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. ஸோ மே எட் பி அட்டைன்டு, ஸோ அதை கூட நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. Non-petroleum exports led the way in October with 25.6% rise. ஸோ பெட்ரோலியம் இல்லாத ப்ராடக்ட்ஸை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது led the way in October, ஸோ leaded to அப்படின்னு அர்த்தம். led the way அப்படின்னா first to increase அர்த்தமாங்க. In October with a 25.6% rise, and such shipments have now hit the highest ever tally for the first 7 months of the year. So இந்த வருஷத்துல முதல் 7 மாசத்துல ஸோ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஓகேவாங்க, அதாவது நான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். The petroleum story, however, is starkly different and a tad puzzling. ஸோ பெட்ரோலியத்தோட கதை வந்து ஸோ இந்த பெட்ரோலியம் ஸ்டோரி வந்துங்க உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட்ஸ் ரோஸ் 13.2% இன் அக்டோபர் டு $18.3 பில்லியன். ஸோ இந்தியாவோட இம்போர்ட்ஸ் ஆயில நம்ம இறக்குமதி பண்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரோஸ் 13.2% இன் அக்டோபர். அக்டோபர்ல இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ 13.2%னா அமௌண்ட்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலயும் 2 வரும் ஒரு அமௌண்ட் சொல்லும் போது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 46.4% ஓவர் செப்டம்பர். அப்படின்னா செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பரை விட 46.4% ஜாஸ்தி. வைல் எக்ஸ்போர்ட்ஸ் டேங்க்டு ஃபார் த 5th straight month. ஆனா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் டேங்க்டுனா அப்படியே சரிய ஆரம்பிச்சிருக்கு, ஒரு மந்த நிலைமையிலேயே இருக்கு. எப்போ ஃபார் த 5th straight monthனா கண்டினியூஸா 5th மந்த்தா. ஸோ இப்போ ஏப்ரல்ல வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, ஏப்ரல்ல வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட்ல குறையும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் த 5th straight month அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, பை ஓவர் 22% டு $4.6 பில்லியன்.
ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 22% குறைஞ்சிருக்குன்னா மார்ச்சை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ மார்ச் தான் ஹையஸ்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து ஏப்ரல்ல இருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஓவர் 22% வென் கம்பேர்ட் டு 22%ன்னு அர்த்தம். அது அமௌண்ட்ஸ் டு $4.6. த லோவஸ்ட் இங்க வந்து அமௌண்ட்ஸ் டுன்ற வார்த்தை வராதனால நம்ம தப்பா எடுத்துக்க வேண்டாம். 2 சொன்னாலே இது வந்து அண்டர்ஸ்டுட் தான். த லோவஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட்னா மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் 3 இயர்ஸ்ல இதுதான் கம்மி. இருக்கிறதுலயே கம்மி. The oil trade deficit has hit a record $13.7 billion. ஸோ ஆயில் ட்ரேட் டெபிசிட். ஆயில வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். அதே மாதிரி ஆயில்ல சம் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இந்த ஆயிலோட ட்ரேட் டெபிசிட் அப்ப நம்ம வந்து கொடுக்க வேண்டிய பணம் இருக்கும் இல்லையா? அந்த டெபிசிட் வந்து ரெக்கார்ட்ஸ் $13.7 billion. While one can attribute the export slide to significantly lower global oil prices. ஸோ எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கு ஸ்லைட்னா குறையிறது. எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கு ரீசன். ஸோ கிவ் தட் ரீசன் டு அப்படின்னு சொல்ல மாதிரி. ஸோ ரீசன் வந்தாலும் டூ வருது. ஸ்லைட் டு சிக்னிஃபிகன்ட்லி லோவர் குளோபல் ஆயில் ப்ரைசஸ். ஸோ உலகத்திலேயே ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. when compared to last year. Which year is last year na compared to last year. The same should have held true at least partly for the import bill as well. So இதே தான் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் சைடும் நடந்திருக்கணும். ஈவன் இஃப் ஹையர் டொமஸ்டிக் டிமாண்ட் இஸ் ஃபேக்டர்ட் இன். ஸோ நம்மளுக்கே நிறைய தேவைப்பட்டிருந்தா கூட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆயில் ப்ரைசஸ்லாம் இறங்கினதுனால நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கம்மியான காசு தான் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The oil influx spikes has also lifted the overall import bill to a fresh high of $66.3 billion, breaking this August tally of $64.3 billion, which was fueled by gold imports. நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணதான். ஆயில் இன்ஃப்ளக்ஸ் ஸ்பைக்ஸ்னா ஆயில் இம்போர்ட் ஸ்பைக் ஹாஸ் ஆல்சோ லிஃப்டட் தி ஓவரால் இம்போர்ட் பில். நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணது ஓவரால் இம்போர்ட் பில்லையும் புது உயரத்துக்கு கொண்டு போயிருச்சு. பிரேக்கிங் ஆகஸ்ட் அமௌண்ட். ஆகஸ்டோட இம்போர்ட் வந்து $64.3 பில்லியன் இருந்துச்சு. ஸோ அடுத்து இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணம் வந்து நம்மளோட கோல்டு இம்போர்ட்ஸ். ஓகேவாங்க. ஓவர் த பாஸ்ட் 3 months the trade deficit has widened to its second and third highest levels. இந்த கடந்த 3 மாசத்துல நம்மளோட ட்ரேட் டெபிசிட் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஹையஸ்டுக்கு போயிருச்சு. ட்ரேட் டெபிசிட்னா என்னதுன்னா இம்போர்ட் வந்து கிரேட்டர் தான் எக்ஸ்போர்ட்டா இருக்கிறதாங்க ட்ரேட் டெபிசிட். வைல் கோல்டு இம்போர்ட்ஸ் ஆர் லைக்லி டு ஸ்டே ஹை டில் த வெட்டிங் சீசன் எண்ட்ஸ். ஸோ கோல்டை இறக்குமதி பண்றது வெட்டிங் பீரியட்லாம் முடிகிற வரைக்கும், இந்த கல்யாண சீசன் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஆயில் ட்ரெண்ட்ஸ் அண்ட் த வைடனிங் இம்போர்ட் பில் வாரண்ட் க்ளோசர் மானிட்டரிங் ஈவன் இஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சுச்சுவேஷன் இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ என்னதான் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா வெட்டிங் சீசன் வரைக்கும் ஜாஸ்தியா இருக்க போது, ஆயிலோட இம்போர்ட்டும் இந்த ஆயிலையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். அதனால நம்மளோட இம்போர்ட்டோட ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இம்போர்ட்டை இந்த ட்ரேட் டெபிசிட்டை பயங்கரமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுது. நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்மள்ட்ட நிறைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு இந்த டெபிசிட்டை சமாளிச்சிடலாம். போதுமான அளவு இருக்கு. அடிக்குவேட் டு கவர் பண்றது போதுமான அபவுட் அ இயர்ஸ் டர்ம். ஸோ எவ்வளோ நாள் அப்படின்னா தோராயமா ஒரு வருஷம். அதுதான் இவங்க அபவுட் ஏ இயர்ஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹேட் பெக்டு குளோபல் ட்ரேட் growth at 3% in 2025. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஹேஸ் பெக்டு அப்படின்னா ஹேஸ் பின்டுன்னு அர்த்தம். ஓகேவாங்க. பின்டு இல்லை ஃபிக்ஸ்டு. குளோபலோட அதாவது வேர்ல்டு ட்ரேடு growth-ஏ எவ்வளோ இருக்குன்னா 3% தான் இருக்கும் 2025ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் டு எ 2.7 எஸ்டிமேட் ஃபார் திஸ் இயர். ஸோ கம்பேர்டு டு அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக அவங்க இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ரிலேட்டிவ் டு எ 2.7% எஸ்டிமேட் ஃபார் திஸ் இயர். ஸோ இந்த வருஷம் 2.7 காட்டிலும் அடுத்த வருஷம் வந்து 3% இருக்கும்.
apart from the slowdown in China and festering unpleasant conflicts around the world. ஸோ சைனாவோட எக்கானமி ஸ்லோ ஆயிட்டே வருது. அதை தவிர உலகத்துல நடக்கிற சண்டைகள் தவிர த பிக்கஸ்ட் ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட் ஃபார் ஆல் சச் ஹோப்ஸ் இஸ் லைக்லி டு பி தி இன்கமிங் US administration with Donald Trump expected to prioritize the elevation of import tariffs and stops for domestic production. ஸோ சைனாவோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருச்சு, அதனால வேர்ல்டு growth குறைஞ்சிருக்கு, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இன்னொன்னு நிறைய சண்டைகள் போயிட்டு இருக்கு, அதனால பெரிய ட்ரேட் இருக்காது, இது ஒரு ரீசன். இந்த ரீசன் எல்லாம் தாண்டி இன்னும் நம்மளுக்கு ட்ரேடு இவ்வளவுதான் இருக்கும், அதாவது 3% தான் இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு இன்னொரு மேஜர் காரணம் என்னன்னா நம்மளோட புதுசா ஆரம்பிச்சிருக்கிற US அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் அதுல வித் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்பெக்டட் டு ப்ரையாரிட்டைஸ் த எலிவேஷன் ஆஃப் இம்போர்ட் டாரிஃப்ஸ். அவர் அவரோட கண்ட்ரிக்குள்ள இம்போர்ட் பண்ற பொருள்களுக்கு டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் சோப்ஸ் ஃபார் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ அண்ட் ஹோப்ஸ் ஃபார் இல்லை சப்போர்ட்ஸ் ஃபார் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண போறாரு. இந்தியா மஸ்ட் அவாய்ட் எனி பாலிசி ஜெஸ்டர்ஸ் சச் அஸ் தி அப்டேட்டட் லேப்டாப் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். It is in the works with possible curves that could draw the US government's focus away from Mr. Trump's primary trade target, China. So, India எந்த விதமான இம்போர்ட்டும் பிளான் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி நடந்துக்கிறதுன்றத பொறுத்து தான் அதோட அப்புறம் வரக்கூடிய தடைகள், கர்வ்ஸ்னா ஸ்டாப்னு அர்த்தம், that could draw the US government focus away from Mr. Trump's primary trade target, China. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் மித்த கண்ட்ரிஸ் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரம்ப் சைனா மேலே இப்போ ஒரு சைனாவோட குட்ஸுக்கெல்லாம் இம்போர்ட் டேக்ஸ்லாம் கூட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கான்சிக்வன்சஸும் அவங்க மேலே வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ யுஎஸ் சைனா மேல போட்டா அடுத்து சைனா யுஎஸ் மேல போடும். ஸோ இதனால ஒரு குளோபல் ட்ரேட் வார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்மளுமே அதுல பாதிக்கப்படுவோம். அதனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியால மட்டும் எக்ஸ்போர்ட் கம்மியா இல்ல, வேர்ல்ட் லெவல்லையும் கம்மியா இருக்கு. ஸோ இந்தியாவில் இந்தியாவோட சினாரியோ, ஸோ இதில் எப்படி பேரஃப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட சினாரியோ சொல்லிடுறாங்க. லாஸ்ட் மந்த் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அப்புறம் 3 months இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, இப்போ திரும்பியும் பயங்கர ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்னால கொஞ்சம் இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி தான் இருக்கும் அப்படின்னா நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டு ப்ரெசன்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலியம் இம்போர்ட்ஸ் பற்றி தனியாக ஸ்டோரியை சொல்கிறாங்க, அதில் திரும்பியும் பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கோல்டு இம்போர்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க, கோல்டுன்னு வந்தாலே ஃபெஸ்டிவல் வந்துடும். அதுக்கப்புறம் ஓவராலாக வேர்ல்டு ட்ரேடு பத்தி சொல்றாங்க, இந்தியால எப்படி இருக்குன்னா வேர்ல்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, வேர்ல்ட்ல இன்னும் மோசமாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுதாங்க இந்த எடிட்டோரியலோட அனாலிசிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.